Hi friends, welcome to Thanga Kanitam, third year BSc Max Complex Analysisல 7th பார்ட்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது section 2.3 Theorems on Limit. இதுல first theorem 2.1 Let f and g be two functions whose limit at z0 exist. அதாவது f and g அப்படின்னு சொல்லி two functions இருக்கு. z0 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த எஃப்க்கும் ஜிக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட லிமிட் இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது லிமிட் ஆஃப் z tends to z0 f of z equal to l and limit of z tends to z0 g of z equal to m. ஓகே, அதாவது z tends to z0 அப்படின்னு நம்ம லிமிட் எடுக்கும் பொழுது f of z இந்த ஃபங்க்ஷனுக்கு கிடைக்கிற லிமிட் l, அதே மாதிரி g of z ஃபங்க்ஷனுக்கு கிடைக்கிற லிமிட் m. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா then first point limit z tends to z0 f of z plus g of z equal to l plus m. அதாவது அந்த டூ ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிமிட் எடுத்தோம்னா அதுக்கு கிடைக்கிற வேல்யூ எப்படி இருக்கும்? f of z ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதோட லிமிட் பிளஸ் g of z ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதோட லிமிட் m. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ற வேல்யூக்கு அது ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் limit of z tends to z0 f of z into g of z. அதாவது இந்த டூ ஃபங்க்ஷன்ஸ் f and g நாம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நாம லிமிட் எடுக்கும் பொழுது அதோட லிமிட் எப்படி இருக்கும் அப்படின்னா f of z ஓட லிமிட் அதுக்கப்புறம் g of z ஓட லிமிட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சருக்கு அது ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் limit z tends to z0 f of z divided by g of z equal to l by m provided m is not equal to 0. அதாவது அந்த டூ ஃபங்க்ஷன்ஸையும் நாம டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிமிட் எடுத்தோம்னா அது l by m, அதாவது f of z ஓட லிமிட் வேல்யூ டிவைட் பை g of z ஓட லிமிட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். பட் இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த m ஓட வேல்யூ ஜீரோவா இருக்கக்கூடாது. ஓகே, m ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் தியரம் 2.2 இல்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா if limit z tends to z0 f of z equal to l then limit of z tends to z0 f of z whole bar equal to l bar. ஓகே, இதை நாம இப்ப ப்ரூவ் பண்ண போறோம். இதுல நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? limit of z tends to z0 f of z equal to l. இந்த கண்டிஷன் தானே கொடுத்திருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா by definition நாம இதை எப்படி எழுதுவோம்? given epsilon greater than 0 there exists delta greater than 0 such that modulus of z minus z0 is less than delta and modulus of f of z minus l is less than epsilon. ஓகே, இதுதான டெஃபினிஷன். ஸோ இதை நாம யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ நாம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க எழுதிக்கலாம். டு ப்ரூவ் லிமிட் ஆஃப் z tends to z0 f of z whole bar equal to l bar. இதுதான் நாம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் இதை வந்து கன்சிடர் பண்றேன். அதாவது f of z whole bar minus l bar இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். equal to modulus of, இது பார்க்கறதுக்கு நமக்கு modulus of a bar minus b bar மாதிரி இருக்கா? இப்போ a bar minus b barனா அதை நாம a minus b whole bar அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும் இல்லையா? ஸோ அதுபடி இதை நாம எப்படி எழுதிக்கலாம்னா f of z minus l whole bar அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன அப்படின்னா modulus of z bar equal to modulus of z the whole bar equal to modulus of z. இந்த ரிசல்ட் தான் நாம இங்க யூஸ் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? modulus of f of z minus l whole bar equal to modulus of f of z minus l. பட் பை டெஃபினேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா modulus of f of z minus l வந்து less than epsilon அப்படி நாம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த வேல்யூ என்ன இருக்கும்? less than epsilon தானே. ஆக்சுவலாக நம்ம இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா modulus of f of z bar minus l barல ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எண்டாக இருக்கிறது less than epsilon, கரெக்டா? ஸோ implies modulus of f of z whole bar minus l bar is less than epsilon. ஆல்ரெடி நம்ம என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தோம்னா given epsilon greater than 0 there exists delta greater than 0 such that modulus of z minus z0 is less than delta அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் பை டெஃபினேஷன், கரெக்டா? இதை இங்கே நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம்.
So given epsilon greater than 0, there exists delta greater than 0 such that modulus of z minus z naught is less than delta. And இப்போ இந்த condition இதை include பண்ணிக்கலாம். Modulus of z bar minus L bar is less than epsilon. Okay. அப்போ இந்த condition படி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? This implies limit of z tends to z naught f of z bar equal to L bar தானே? அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இப்போ இந்த செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். இஃப் லிமிட் ஆஃப் z tends to z naught f of z equal to L, then limit of z tends to z naught modulus of f of z equal to modulus of L. அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நாம ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, சரி, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி பை டெஃபினிஷன் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? Given epsilon greater than 0, there exists delta greater than 0 such that modulus of z minus z naught is less than delta and modulus of f of z minus L is less than epsilon. இது எப்படின்னா by definition. ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இதை வந்து கன்சிடர் பண்ணுறேன். அதாவது modulus f of z minus modulus of L. ஓகே, இப்போ இது வந்து பார்க்கறதுக்கு நமக்கு modulus of A minus modulus of B மாதிரி இருக்கா? ஸோ இதை நாம் எப்படி எழுதிக்கலாம்? இஸ் லெஸ் தென் modulus of A minus B அப்படி எழுதிக்கலாமா? அதாவது modulus of A minus modulus of B இதை நாம less than modulus of A minus B அப்படி நம்மளால எழுதிக்க முடியும். இது ஆல்ரெடி ஒரு நோன் ரிசல்ட். இந்த ரிசல்ட் தான் நாம யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த இடத்துல நமக்கு ஏக்கு பதிலா மாடுலஸ் ஆஃப் ஏக்கு பதிலா எஃப் ஆஃப் இசட் இருக்கு, பிக்கு பதிலா எல் இருக்கு. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு கிடையாது, இஸ் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் ஏக்கு பதிலா எஃப் ஆஃப் இசட் மைனஸ் பிக்கு பதிலா எல். ஓகே, பட் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் எல் அப்படிங்கிறது லெஸ் தென் எப்சிலான். அதனால இதை நம்ம லெஸ் தென் எப்சிலான் போட்டுக்கலாமா? இங்க ஸ்டார்ட் பண்ணோம், இங்க எண்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எல் இஸ் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஓகே, அப்போ இது வந்து லிமிட் டெஃபினேஷன் படி இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் ஆஃப் z tends to z naught மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எல் அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். Next, third one, limit of z tends to z naught f of z equal to L if and only if limit of z tends to z naught real part of f of z equal to real part of L and limit of z tends to z naught imaginary part of f of z equal to imaginary part of L. Okay, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா if and only if அப்படின்னு கொடுத்துருக்காங்க. if and only if என்ன மீனிங்? அதாவது இதில் வந்து ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன். நடுவில் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை அசியூம் பண்ணிக்கிட்டு செகண்ட் கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷனை அசியூம் பண்ணிக்கிட்டு செகண்ட் கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷனை அசியூம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். அப்படி ரெண்டுமே வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பதான் வந்து இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு வந்து எழுதுவாங்க. ஓகேவா? அதாவது இதுல இருந்து இது வரும், இதுல இருந்து இது வரும், அந்த மாதிரி மீனிங். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு நம்ம ரெண்டு சைடும் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை அசியூம் பண்ணிக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை அசியூம் பண்ணிக்கிட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இதோட ப்ரூஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் நாம அசியூம் பண்ணிக்க போறோம். அதாவது லிமிட் ஆஃப் z tends to z naught f of z equal to L இதை வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு இதை வந்து இப்போ நாம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? சரி, லிமிட் ஆஃப் z tends to z naught f of z equal to L னா பை டெஃபினிஷன் இதை நம்ம என்ன சொல்லலாம்? given epsilon greater than 0, there exists delta greater than 0 such that modulus of z minus z naught is less than delta and modulus of f of z minus L is less than epsilon. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த இதோட டெஃபினிஷன் படி நாம சொல்ற கண்டிஷன். சரி, இப்போ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, அப்போ அதுக்கு நமக்கு ரியல் பார்ட்னா என்ன, இமேஜினரி பார்ட்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். கரெக்டுங்களா? சரி, ஆல்ரெடி நீங்கள் வந்து +1ல் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ரியல் பார்ட் ஆஃப் இசட், இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் வந்து இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னா ஃபார்முலா என்ன?
real part of z is equal to z plus z bar by 2 and imaginary part of z is equal to z minus z bar by 2i. சரி, அப்ப z இருக்கும்பொழுது ரியல் பார்ட் ஆஃப் zக்கு இதுதான் ஃபார்முலா. அப்ப f of zக்கு எப்படி எழுதணும்? z இருக்க வேண்டிய இடத்துல f of z நீங்க ரீப்ளேஸ் பண்ணா போதும். ஓகே, ஸோ இம்ப்ளைஸ் ரியல் பார்ட் ஆஃப் f of z, இங்கேயும் zக்கு பதிலாக f of z, இங்க z பார்னு இருக்கிறதுனால f of z பார் divided by 2 and imaginary part of f of z equal to f of z minus f of z bar divided by 2i. இதுக்கப்புறம் ரெண்டு சைடும் நாம லிமிட் எடுக்க போறோம். ஓகேவா, லிமிட் எடுக்கலாமா? இதுல இப்ப நாம லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் எடுக்கிறோம். அப்ப என்ன வரும்? லிமிட் ஆஃப் z tends to z not ரியல் பார்ட் ஆஃப் f of z equal to லிமிட் ஆஃப் z tends to z not f of z plus f of z bar by 2னு வருமா? இங்க வந்து பிராக்கெட் வரணும். அதுக்கப்புறம் இதை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அது 2 டேர்ம்ஸாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டா என்ன வரும்? 1/2 காமன் எடுத்துட்டோம். லிமிட் ஆஃப் z tends to z not f of z plus லிமிட் ஆஃப் z tends to z not f of z bar. அதுக்கப்புறம் லிமிட் ஆஃப் z tends to z not f of z னா அதோட வேல்யூ L. அதுக்கப்புறம் லிமிட் ஆஃப் z tends to z not f of z bar, இதுக்கு என்ன வரும்? L bar. கரெக்டுங்களா? நம்ம இப்போ தான் ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுதானே. f of z அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு z tends to z not அப்படின்னு லிமிட் எடுக்கும் பொழுது லிமிட் வேல்யூ L அப்படின்னு கிடைச்சதுன்னா, இதுக்கு பார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லிமிட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன லிமிட் வேல்யூ கிடைக்கும்? L பார் தானே. ஸோ அதுதான். அப்போ L பிளஸ் L பார். இப்போ இது பார்க்கறதுக்கு நமக்கு z பிளஸ் z பார் பை 2 மாதிரி இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா இதை என்னன்னு சொல்லுவோம்? ரியல் பார்ட் ஆஃப் z தானே சொல்லுவோம். இங்கே z இருக்க வேண்டிய இடத்துல L இருக்கு, அவ்வளோதான். அப்போ இதை என்னன்னு சொல்லலாம்? ரியல் பார்ட் ஆஃப் L அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் சிமிலர்லி லிமிட் ஆஃப் z tends to z not imaginary part of f of z equal to imaginary part of L அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். இப்போ கான்வர்ஸ் பார்ட் பார்க்கலாம். அதாவது இந்த கண்டிஷன் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். லிமிட் ஆஃப் z tends to z not real part of f of z equal to real part of L and limit of z tends to z not imaginary part of f of z equal to imaginary part of L அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். இதை நாம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் f of z அப்படிங்கிறது என்ன? ரியல் பார்ட் ஆஃப் f of z பிளஸ் i இன்டூ இமேஜினரி பார்ட் ஆஃப் f of z. கரெக்ட் தானே? இப்போ இதுக்கு ரெண்டு சைடு லிமிட் எடுக்கலாம். லிமிட் எடுத்தா என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிமிட் ஆஃப் z tends to z not f of z வருமா? ரைட் ஹேண்ட் சைடில் லிமிட் ஆஃப் z tends to z not ரியல் பார்ட் ஆஃப் f of z அப்படின்னு வரும். பிளஸ் i into limit of z tends to z not imaginary part f of z அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம்னா லிமிட் ஆஃப் z tends to z not ரியல் பார்ட் ஆஃப் f of z அப்படிங்கிறது L. கரெக்டாக அதில் L எழுதியிருக்கோம். அது ரியல் பார்ட் ஆஃப் L பிளஸ் i into லிமிட் ஆஃப் z tends to z not imaginary part of f of z அப்படிங்கிறது imaginary part of L. கரெக்டு தான்? கரெக்டா? அப்போ இந்த ரியல் பார்ட் ஆஃப் L பிளஸ் i into imaginary part of L. அப்போ இது என்னது? L தானே. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணது லிமிட் ஆஃப் z tends to z not f of zல நமக்கு கிடைச்ச வேல்யூ L. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அஷ்யூம் பண்ணி செகண்ட் கண்டிஷனை ப்ரூவ் பண்ணியிருந்தோம். இப்போ செகண்ட் கண்டிஷன் அஷ்யூம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த தியரம் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தியரம் 2.1 அண்ட் 2.2 இருக்குல்ல, இப்போ பார்த்தோம்ல ரெண்டு தியரம்ஸ், அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க. அதை வாங்க பார்க்கலாம். First question, limit of z tends to 2i 2x plus i y square the whole square அப்படின்னு இருக்கு. இப்போ ஜென்ரலாக நம்ம z அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம்? x plus iy தானே எழுதுவோம். இங்கே நமக்கு என்ன இருக்கு? z tends to 2iன்னு இருக்கு. அப்போது இதில் ரியல் பார்ட்டோட வேல்யூ 0வாக இருந்திருக்கும். கரெக்டாக? அப்போ x tends to 0, ரியல் பார்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இமேஜினரி பார்ட் y என்ன இருக்கும்? 2. கரெக்டுங்களா? y என்னது? 2. ஸோ அதுதான். அப்போ எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணணும், ஒய்க்கு 2ன்னு அப்ளை பண்ணணும். இப்போ எடுத்துக்கலாமா கொஸ்டின்? லிமிட் ஆஃப் z tends to 2i 2x plus iy square the whole square equal to limit of z tends to 2i ன்னு அர்த்தம் x tends to 0 y tends to 2 2i இல்லை 2 y tends to 2 2x plus iy square the whole square. அப்போ என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு இங்கே 0 அப்ளை பண்ணிடலாம். 2 into 0 0ன்னு வந்துடும். ப்ளஸ் i into yயோட வேல்யூ என்ன? 2 தானே. அதனால் 2 square the whole square equal to 2 into 0 0 plus i
2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும் த ஹோல் ஸ்கொயர். அப்போது I4 த ஹோல் ஸ்கொயர்னு வருமா? தட் இஸ் I ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர். I ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 4 ஸ்கொயருக்கு 16. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு -16. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் சேம். செகண்டில் என்ன இருக்குது பாருங்கள், லிமிட் ஆஃப் z டென்ஸ் டு 1 மைனஸ் ஐன்னு இருக்குது. அப்போ ரியல் பார்ட்டு என்ன இருக்கும்? 1 இருந்திருக்கணும் இல்லையா? அப்போ x டென்ஸ் டு 1, இமேஜினரி பார்ட்டு -1. கரெக்டாக? ஏன்னா ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் அதுதான் அந்த இமேஜினரி பார்ட் வேல்யூ. நமக்கு இங்கே -1 இருக்குது, அதனால் y டென்ஸ் டு -1. இப்போ இதை இடத்துக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான். செகண்ட் கொஸ்டின் எழுதிக்கலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன? லிமிட் ஆஃப் z டென்ஸ் டு 1 மைனஸ் ஐ x ப்ளஸ் ஐ இன்ட்டு 2x ப்ளஸ் ஒய், அதாவது x ப்ளஸ் ஐ இன்ட்டு 2x ப்ளஸ் ஒய், இதான் வந்து கொஸ்டின். ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் x டென்ஸ் டு 1, y டென்ஸ் டு -1, x ப்ளஸ் ஐ இன்ட்டு 2x ப்ளஸ் ஒய். ஓகே, இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம லிமிட் எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டுட்டோம். ஐ இன்ட்டு அகெயின் எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக -1. என்ன வரும்? 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு 2 இன்ட்டு 1 2 வருமா? அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வரும், அதாவது 2 -1 வரும். அப்போ இங்கே +1 வரும். ஓகே, அப்போ 1 ப்ளஸ் ஐ. புரியுதுங்களா? அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா 1 ப்ளஸ் ஐ. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்குறோம். பட் தேர்ட் கொஸ்டினில் நமக்கு ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே இசட்டில் தான் இருக்குது. கரெக்டாக? அதனால் இந்த இடத்துல நம்ம ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்னு பிரிக்கணுங்கிற அவசியமே இல்லை. டேரெக்டாக இசட்டுக்கு 1 ப்ளஸ் ஐ அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணால் போதும். அப்போ என்ன வரும்? தேர்ட் கொஸ்டினுக்கு பாருங்கள், limit of z tends to 1 plus I of z square minus 5z plus 10. ஓகே, இதில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். zக்கு பதிலாக 1 plus I அப்படின்னு போடுங்க. இப்போ என்ன வரும்? 1 plus I the whole square minus 5 into 1 plus I plus 10ன்னு வருமா? இப்போ ஸ்கொயர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு a plus b the whole square மாதிரி இருக்குது. ஃபார்முலா என்ன? a square plus 2ab plus b square. அதில் 1 plus 2ab, அதாவது 2 into 1 into I, 2i ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே பிங்கிறது ஐ இல்லையா? ஐ ஸ்கொயர் வரும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அதுக்கப்புறம் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -5 into 1 -5, அதுக்கப்புறம் -5i ப்ளஸ் 10 ஈக்குவல் டு இந்த +1 -1 கேன்சல் ஆயிடுச்சு. -5 ப்ளஸ் 10 போட்டிங்கன்னா +5ன்னு வந்துடும். அப்புறம் 2i -3i என்ன வரும்? -3i வருமா? இது ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ரியல் பார்ட் வேல்யூ ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட் வேல்யூ அந்த மாதிரி. ஓகே, அப்போ என்ன வரும்? 5 - 3i இல்லை 5 - i3ன்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபோர்த் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாமே இசட்டில் தான் இருக்குது, லிமிட்டும் இசட்டில் தான் இருக்குது. அதனால் இப்போ இதை வந்து நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? அப்ளை பண்ணலாமா? ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் ஆஃப் z டென்ஸ் டு -2i இல்லையா? அல்லைங்க -2i அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். -2i ப்ளஸ் 3 இன்ட்டு -2i -4 டிவைடட் பை -2i த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு -2i ப்ளஸ் 9. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா முடிஞ்சது. ஓகே, ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு -2i இன்ட்டு -2i, அதுக்கப்புறம் -2i இன்ட்டு -4 என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். 2 into 2 4 வரும். பட் இங்கே ஒரு ஐ ஸ்கொயர் வருது இல்லையா? அதனால் அதுக்கு ஒரு மைனஸ் வரும். அதனால் -4. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். 2 into 4 8i. அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 3s are 6i. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 4s are 12 டிவைடட் பை டினாமினேட்டரில் இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் வந்துடும். 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 வரும். பட் இங்கே ஒரு ஐ ஸ்கொயர் வரும், அதனால் மைனஸ். அதுக்கப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 5s are 10i ப்ளஸ் 9. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் 8i -6i என்ன வரும்? 2i வந்துருமா? அப்புறம் -12 -4 -16 வந்துருமா? டிவைடட் பை இங்கே ப்ளஸ் 9 -4 அப்போ ப்ளஸ் 5 வந்துடும். இங்கே ஒரு -10i. இதை நம்ம ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். -6 ப்ளஸ் 2i டிவைடட் பை 5 - 10i அப்படின்னு எழுதிக்கலாம். இதை இன்னும் கூட நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். உங்களுக்கு கொஸ்டினில் இந்த எத்தனை மார்க்கு கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1 மார்க் ஆர் 2 மார்க்குன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஃபர்தராக போகணுங்கிற அவசியம் இல்லை.
இல்லை கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் மாதிரி கேட்டிருக்காங்கன்னா இதோட கான்ஜுகேட் எடுத்துட்டு டினாமினேட்டர் இருக்கு இல்லையா அதோட கான்ஜுகேட் எடுத்துட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின், லிமிட் ஆஃப் z டென்ஸ் டு -i z பார் ப்ளஸ் z ஸ்கொயர் டிவைட் பை 1 - z பார். இந்த கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் நான் ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துட்றேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா z டென்ஸ் டு -i அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பட் ஃபங்க்ஷனில் z பாரும் நமக்கு இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ z பார் அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி z பார்னா என்ன? z பார் இஸ் நத்திங் பட் கான்ஜுகேட் ஆஃப் z, கரெக்டாக? zங்கிறது -iன்னு இருக்குது. அப்போ இதோட கான்ஜுகேட் என்ன வரும்? இதில் ரியல் பார்ட் வேல்யூ 0, இமேஜினரி பார்ட் வந்து -1, அதாவது -i அப்படின்னு இருக்குது. அப்போ இதில் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அதுதான் z பார். ஓகே, அப்போ z பார் அப்படிங்கிறது என்னவா மாறிடும்? ப்ளஸ் ஐன்னு மாறிடும். ஓகே, அப்போ z டென்ஸ் டு -iனா z பாருங்கிறது ப்ளஸ் ஐ, அதுக்கப்புறம் z ஸ்கொயர் அப்படின்னா -iயை ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வரும் -i த ஹோல் ஸ்கொயர். அப்போ -1 ஸ்கொயர் இன்ட்டு i ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1 வரும், i ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா -1 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த சம்ம நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின், லிமிட் ஆஃப் z டென்ஸ் டு z0 1/z பவர் n. இதுவும் அதே தான், ஃபங்க்ஷன் இசட்டில் தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம லிமிட் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிங்கன்னா வரும் 1/z0 பவர் n வரும், அதாவது 1/z0 பவர் n. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.